நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாறன் வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். யார் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம இவங்களே வந்துட்டாங்க. வீராவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ராகவனும் அதுக்கடுத்து வள்ளியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து சொல்கிறாங்க, டேய் எப்படியாவது வந்து மாறன் எப்படியாவது வந்து இவளை வீராவை கூப்பிட போயிருக்காண்டா, நீயும் போய் எப்படியாவது பேசி கண்மணியை வந்து கூட்டுவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது, நானும் 100 ஃபோனுக்கு மேலே பண்ணிட்டேன், அவள் ஒரு ஃபோன் கூட எடுக்கலை, அவள் கூப்பிட்டா வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போடா கண்மணியும் வீராவையும் கூட்டுவாங்களா, வீரே வெறிச்சோடி கிடக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவங்க வர்ற மாதிரி தெரியல, நடந்த பிரச்சனையை பார்த்தா இனிமேல் அவங்க வந்து வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்போனா உன்னோட வாழ்க்கை அவனோட வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், இனிமேல் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி கேட்குறாங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வழி அப்படிங்கிற மாதிரி வள்ளி கேட்டவனே, நடந்த உண்மையை போய் நான் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடந்த உண்மையை நீ அப்பாட்ட சொல்லிட்டேன்னா அவர் வந்து மாறனை சேர்த்துக்குருவார், ஆனால் உனக்கும் கண்மணிக்கும் உன்னோட வாழ்க்கை என்னடா ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட வாழ்க்கை போனால் போகுது அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசாமல் இருறா, இதுக்காக தான் வந்து மாறன் இவ்வளோ நாள் அந்த உண்மையை மறைச்சி வச்சுருந்தானா, பேசாமல் இரு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், வேறு ஏதாவது வழியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து போலீஸ்காரங்க வந்து மாறனை அடின்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தால் என் கையவே பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. அடின்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அடித்தது இல்லாமல் எனக்குள்ளே வந்து கான்ஸ்டபிள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து அடி வெளுக்க சொல்கிறாரு. அவன் நம்ம மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், என் பொண்டாட்டிக்காக வாங்குற அடி கூட சுகமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா இங்கே கஷ்டப்பட்டு உன்னை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ இன்னும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கோவத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடித்து வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து கையே வலிச்சு போயிடுது. அதுக்கடுத்து அதில் ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்கிறாரு, சார் இவனை அடித்து கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சார், போய் ஒரு டீயை போட்டு வந்து அடிப்போம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நீ வந்து அந்த பிள்ளையை விட்டு நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்டர் வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ராகவன்கிட்டையும் வள்ளிக்கிட்டையும் வந்து உண்மையை சொல்கிறாரு. உங்களுக்கு தெரியாமல் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்காங்க. அதான் உன் தம்பி இருக்கான்ல மாறன், அவன் மேலே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வள்ளிக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. ஆனால் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்னா இதுக்கு தேவையெல்லாம் பண்ண, அவன் தப்பு பண்ணான்னா அவனை வீட்டில் கூப்பிட்டு வந்து அடி, அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளவோ அவனை அடித்து பார்த்துட்டேன், அவன் ஒன்றும் திருந்துற மாதிரி தெரியல, வீட்டில் அடங்காதவன் வெளியில் உள்ளவங்க தான் அடக்குவாங்கன்னு ஒரு பழமொழியே இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே என்ன இருந்தாலும் உன் பையனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் பையன்தான், யார் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் தாலி கட்டுறதா இருந்தால் அது யாராக இருந்தால் என்ன, சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான், அதனால தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வள்ளி எதை கேட்க போகிறாங்க, இங்கே பாரு நான் அவங்ககிட்ட வந்து ஒன்று பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, பேசாமல் போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளியை துரத்தி அனுப்பிடுறாங்க. அடுத்து வந்து ராகவன்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க, இங்கே பாடுறா என்னை மீறி அவனை போய் இந்த வீட்டிலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன், உங்கள் அத்தைக்கிட்டே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க, டேய் ராகவா ஏதாவது வக்கீல்கிட்ட பேசுகிறா, நம்ம மாறனை வந்து வெளியில் எடுப்பண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது, அப்பா வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தலையை கலட்டிக்கிறாரு. ஏங்க போங்களா, நீங்கள் யாருமே நம்ம தேவையில்லடா, நானே போய் என் பிள்ளையை கூட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போனோடனே என் பிள்ளை எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போகிறாங்க. வாங்கம்மா உட்காருங்கம்மா, ஃபஸ்ட்டு எதுக்குமா இப்படி பரபரப்பாக ஓடி வரீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்ஸ்டபிள் தண்ணியெல்லாம் கொடுக்காரு. இப்போ சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணலை, அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா தப்பு பண்ணாதவனு போலீஸ் ஸ்டேஷனில் யாரையுமே அரெஸ்ட் பண்ண மாட்டோம், உங்கள் பிள்ளை பேரை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, மாறன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, யார் ராமச்சந்திரன் சாரோட பையனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவர் தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு, ஒன்றுமே பண்ண முடியாதுமா, அவர் வந்து கேஸை வாபஸ் வாங்கினா தான் வெளியில் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லையா, அவர் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன்னு அங்கே முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி கேட்காங்க. அவர் வந்து வாபஸ் வாங்கணும், இல்லைனா சம்மந்தப்பட்ட பொண்ணு வந்து எழுதி கொடுக்கணும், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் அவனை வெளியில் எடுக்க முடியும், இல்லைன்னா அவனை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இன்ஸ்பெக்டர் வேறு கோவத்தில் இருந்தார், பணக்கார வீட்டு பையங்க காசை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவன் வசமாக சிக்கினா, இவனை வச்சு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு பதறி போயிடுது, ஐயோ அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம வீரா கால் பண்ணுறாங்க. வீரா வந்து ஃபோன் எடுக்காங்க. ஃபோன் எடுத்த உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, அம்மா வீரா வாமா தயவு செய்து, இங்கே என் பிள்ளையை வந்து அடிச்சே கொண்டுருவாங்க போல், போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப அடிக்கிறாங்கம்மா, என் பிள்ளை எனக்கு உயிரோடு வேணும், வந்து கேஸை மட்டுமா அது வாபஸ் வாங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
டக்குன்னு வந்து ஃபோனை வச்சுடுறாங்க. அதுக்கடுத்து யோசிக்காங்க. கண்மணி வராங்க. யாரடி ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் மாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது ராமச்சந்திரன் சார் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாத்தியா பையன் மேலே அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அவர் கொடுத்தா இருக்கட்டும், அவன் உள்ளே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் போய் வாபஸ் வாங்க போகிறேன் கேஸை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு போகிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவன் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நாளைக்கு ராமச்சந்திரன் சார் வந்து அவனுக்கு எதுவும் பிரச்சனைனா வந்து நிற்பார், அவர் வந்து கோவத்தில் ஏதோ பண்ணியிருப்பார், நான் போய் கேஸை வாபஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போனா மன்னிச்சு அவங்க கூட வாழ போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நான் அவங்க கூட வாழ போகிறதெல்லாம் கிடையாது, கேஸை தான் வாபஸ் வாங்க போகிறேன்னு சொன்னேன். விறுவிறுன்னு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இப்போ என்ன சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நேரம் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, அம்மா வந்துட்டியா, வாமா கேஸை வாபஸ் வாங்குமா ப்ளீஸ்மா, அவனை அடிச்சே கொண்டுருவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெறுவருன்னு உள்ளே போகிறாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து நான் தான் வந்து வீரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் தான் அவன் வந்து பெர்மிஷன் இல்லாமல் தாலி கட்டினானா, நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா, கேஸ் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து கேஸை வாபஸ் வாங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஷாக் ஆகிடுறாரு. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை இது எங்கள் குடும்ப பிரச்சனை, கேஸை நான் வாபஸ் வாங்க போகிறேன், அதுக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அந்த பேப்பரில் வந்து அவன் வந்து விருப்பப்பட்டு தான் எனக்கு தாலி கட்டினா சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.